அகஸ்டின் ஒரு புனிதர் இருந்தாரு, புரியுதுங்களா? அவங்க அப்பா ரொம்ப பெரிய பிசினஸ்மேன். இன்னைக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, அப்ப அகஸ்டினுடைய அவங்க அப்பா ரொம்ப பெரிய பணக்காரங்கயா. இவருக்கு ஒரே ஒரு பையன், அம்மா பேர் மோனிகா. ரொம்ப பணக்காரங்கிறதுனால பாவத்துக்கு பஞ்சமே கிடையாது. அப்பா வியாபாரத்துக்காக பல இடங்களுக்கு போகிற போது பல பெண்களோடு கூட தொடர்பை ஏற்படுத்தி கொண்டார், தவறான உறவுகள். அதே போல பையன் என்ன பண்ணாருன்னு சொன்னா, தன்னுடைய வீட்டிலே வேலை செய்ததான பணிப்பெண்ணோடு கூட தவறான உறவை ஏற்படுத்தி குழந்தையை பெற்றெடுத்தார். ஆனா நல்லா படிச்சவரு, நல்ல ஆசிரியர். ஆனால் இவருடைய ரட்சிப்புக்காக அவங்க தாய் 17 ஆண்டுகள் ஜெபம் பண்றாங்க. எத்தனை ஆண்டுகள்? இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இல்ல? தான் பையன் மனம் திரும்பணும் என்பதற்காக 17 ஆண்டுகள் ஜெபம் பண்ணும் போது இவருக்குள்ள தன்னுடைய மனசாட்சி குத்திக்கிட்டே இருக்குது. நான் எப்படி மனம் மாற முடியும்? இந்த தீய பழக்கத்தில் இருந்து, தேவையில்லாத இந்த உறவிலே இருந்து, தேவையில்லாத இந்த தொடர்பிலே இருந்து நான் எப்படி விடுவிக்கப்பட முடிய வேண்டும் என்று சொல்லி பல மார்க்கங்களுக்கு கடந்து போறாரு. ஆனா விடுதலையே இல்லை. ஒரு நாள் அவங்க தாயினுடைய ஆலோசனையின்படி ஒரு மிகப்பெரிய பேராயர், ஒரு மிகப்பெரிய போதவருடைய வீட்டில் போய் தங்கி இருக்கிறாங்க. நைட்டு படுக்கிறார், தூக்கம் வரல. ஏன்னா அவ்வளவு கொடுமையான பாவங்கள். தன்னுடைய வீட்டில் வேலை செய்கிற பணி பெண்ணோடு கூட தொடர்பு கொண்டு 3 பிள்ளைகளை பெற்றெடுத்துட்டாரு. எத்தனை வயசுல? 17 வயசுல. அந்த அளவுக்கு மோசமான பாவத்துல வாழ்ந்த இந்த மனிதன் நிம்மதியை தேடி அலைந்து கொண்டிருக்கிற போது ஒரு பார்க்ல போய் உட்கார்ந்தாரு. எங்க? ஒரு பூங்காவுல போய் உட்கார்ந்தாரு. உட்கார்ந்தவுடன் அவருடைய காதுல ஒரு வார்த்தை கேட்கிறது. அந்த வார்த்தை என்னவென்று சொன்னால், எடுத்து வாசி. அவ்வளவுதான். அழகான ஒரு சின்ன குழந்தையினுடைய ஒரு குரல். இவர் ஏற்கனவே நான் பாவத்திலிருந்து விடுதலை பெறணும், இந்த தவறான பழக்க வழக்கத்திலிருந்து விடுதலை பெறணும், யார் என்னை விடுவிப்பாங்க அந்த வேதனையோடு, பாவத்தின் போராட்டத்தோடு கூட இருக்கக்கூடிய சூழ்நிலையில எடுத்து வாசிங்கிறதான அந்த சத்தத்தை கேட்டவுடன் அந்த பார்க்கில் இருந்து எழுந்து தன்னுடைய அறைக்கு சென்று வேதாகமத்தை எடுத்து வாசிக்கிறார். அந்த அவர் எடுத்து வாசித்த அந்த பகுதி தான் ரோமர் 13ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்கள். யாரா வாசித்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், வாசிங்க பார்க்கலாம். நீங்க இந்த வார்த்தை தாங்க. அவர் ரூமுக்கு வந்த உடனே இந்த வார்த்தையை எடுத்து வாசிக்கிறார். அவர் சொல்லுகிறார், இந்த வார்த்தையை வாசித்தவுடன் இந்த வார்த்தை என்னை கட்டி போட்டது. இந்த வார்த்தைக்கு முன்னாகவும் போக முடியல, பின்னாலேயும் போக முடியல. இந்த வார்த்தை என் உள்ளத்துக்குள்ள பசிமரத்து ஆணியை போல என்ன செய்தது? விழுந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சொல்லிட்டு அவர் சொல்றாரு, 17 ஆண்டுகளாக விட முடியாத பாவத்தை விடுவதற்கு கர்த்தருடைய வார்த்தை உதவி செய்தது. ஆண்டவருடைய வார்த்தையினுடைய ஆற்றல். இந்த ஆற்றல் உள்ள வார்த்தை உங்களையும் என்னையும் ஆறுதல் படுத்தட்டும். இந்த உயிர் தெழுந்த நாளில் இந்த வார்த்தை நமக்கு ஒரு புதிய உற்சாகத்தை கொடுக்கட்டும். இந்த வார்த்தை சொல்லுகிறதான எச்சரிப்புகளுக்கு கவனமாய் செவி கொடுப்போம். உற்சாகப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை நாம் தொடர்ந்து செய்வோம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மேன்மை அடையும்.